ஏதாவது ஃபன்னாக பேசுங்க, யூடியூப் போடும். யூடியூப் சேனல் அந்த எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி. அப்டேட் நம்பர் மட்டும் தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு லிங்க் அனுப்பியிருப்பேன் என்ன வாட்ஸ்அப்பில். இல்லை முகி, அதே மாதிரி MUGESH அடிங்க. அதை மகேஷா அதை டீல் பண்ணிடுறேன். ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு முகேஷ் விலாக். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொழும்புல காக்கைத்தீவு அப்படிங்கிற ஒரு கடற்கரை ஓரமாக தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்னா, காக்கைத்தீவுன்னு சொல்கிறாங்க. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, காக்கைத்தீவு அப்படிங்கிற வந்து ஒரு பேராக தானே இருக்கிறது. ஆனால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரியலை. என்னென்னா, நிறைய காக்கை கூட்டம் இங்கே வந்து இருப்பதன் காரணமாக இது வந்து காக்கைத்தீவு அப்படிங்கிற சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கண்ணே. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஒரு ஈவினிங் டைம் ஒரு 5 மணி ஆகுது. இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த டைமில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக, ஒரு ஓய்வாக இருக்கிறதுக்காக, மைண்ட் ரிலாக்ஸுக்காக நிறைய எங்களுடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவினர்கள்லாம் வரதுக்குடைய வாய்ப்பு இருக்குது. வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும், பார்க்குறது மீன்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. என்னுடைய ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களே நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். நிறைய உறவினர்களும் வந்து ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே பீச்சில் வந்து அப்படியே அந்த கடற்கரையில் வந்து நின்று தண்ணியில் வந்து அப்படியே எல்லாமே அப்படியே ஒரு சந்தோஷமாக இருந்துருப்போம். அப்படி ஒரு இடமாக தான் இருக்குது. சந்தோஷமான ஒரு இடமாக இருக்குது இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு. எங்களுடைய சொந்தங்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அவங்க பாருங்கள், எங்களுக்கு நிறைய இலங்கை துறைமுகத்துக்கு அருகாமையாக இருக்கிறது காரணமாக இலங்கை துறைமுகத்துக்கு வரக்கூடிய கப்பல்கள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பார்க்கக்கூடிய ஒரு எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து வீடியோ நீங்கள் பார்த்துட்ருங்க. நாங்கள் நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் உங்களுக்காக காட்டிருக்கிறேன். சரி, வாங்க அப்படியே நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம்.
காக்கைத்தீவுலுக்கு இப்படி ஒரு இடம் இருக்குது. அது என்ன இடம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபஸ்ட் டைம் நான் இதுள்ளுக்கு வரேன். இது என்ன அப்படிங்கிறது எனக்கு விளங்கலை. சம்டைம் இதுக்குள்ளே எதுவும் கட்டிடங்கள் இருந்து உடைக்கப்பட்டிருக்க நிலைமையில் இருக்குதா எனக்கு தெரியலை. பட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னது பாருங்கள், ஹெட் குவார்ட்டர்ஸ் கொலம்போ மிலிட்ரி பாயிண்ட் ஏரியா எஸ்எல் ஸ்ரீலங்கா நேவி அப்படின்னு சொல்லியிருக்கு. அங்கிட்ட எதுவும் நேவி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. பட் போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. எனக்குன்னா தெரியல இங்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது. ஃபஸ்ட் டைம்
இதுக்குள்ளே போகிறோம். பாருங்கள், எல்லாம் காடாக தான் இருக்குது. ஆனால் நேவி ஏரியான்னு போட்டிருக்குறாங்க, பட் என்னன்னு தெரியலை. இங்கே பாருங்கள், இது வழியாக தான் போகணும். நாங்கள் இது வழியாக தான் போகணும். பார்ப்போம் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்னு. சுற்றி வர ஃபுல் காடாக தான் இருக்குது. பாருங்கள், எல்லாம் ஃபுல் காடாக தான் இருக்குது. பட்டு இதுக்குள்ளே வந்திருக்கிறேன். என்னென்னா, நான் ஒரு பெர்மிஷன் எடுக்காமல் இதுக்குள்ளே வந்துட்டேன் நான். பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. முடிஞ்ச அளவு உங்களுக்கு நான் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறேன். பாருங்க, இல்லைங்களா, ஆள் நடமாட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு விளங்குது. ஏன்னா ஆட்கள் போய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குதுக்குண்ணே. இந்த பக்கம் ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாக காடாக இருக்குது. இந்த பக்கம் ஆட்கள் போய் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. சம்டைம் இந்த காக்கத்தீவுக்கு வருகிற க்ரௌடு அதிகமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஏரியாக்களுக்கெல்லாம் போவாங்க அப்படிங்கிற ஒரு இது என்னொட்டு யூகம். வருவாங்களா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த பீச் விளங்குது. பீச் அந்தி நேரம். இதுக்கப்புறம் நான் போக விரும்பலை. பட் இந்த போகிற பாதையை நான் காட்டுறேன். இது எங்கே போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நம்ம போயிட்டு பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். இது எவ்வளோ தூரம் எங்கே போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் நான் போய்கிட்டு இருக்கிறேன். இந்த இடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரியல. இதை ஃபுல்லாக கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன். அதை கவர் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறேன். போய்கிட்டு இருக்கிறேன். பாப்போம். ஆனால் போகிற வழியில் பீச் நல்லா தெரியுது. இங்கே பாருங்கள், பீச் நல்லா தெரியுது. அந்த சரக்கு கப்பல்லாம் போகிறதெல்லாம் தெரியுது. ஆனால் இந்த பக்கம் நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த பக்கம் நான் மட்டும் வந்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பார்ப்போம், போயிட்டு பார்ப்போம். ஆனால் இந்த பக்கம் பாருங்கள், ஒரு கேட் இருக்குது. ஆட்கள் வந்திருக்காங்க போல். 3 வீல்லாம் இருக்குது. என்கிட்ட ஆட்கள் நடமாட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். நமக்கு அவ்வளோ தான் போக முடியும் அந்த பக்கம். இப்போ நான் போன பக்கம் நான் நினைக்கிற மாதிரி அவ்வளோ தான் போக முடியும். இந்த பாருங்கள், அவ்வளோ தான் போக முடியும். அதுக்கப்புறம் அங்கே நினைக்கிறேன் இலங்கை நேவி படை ஒரு தளம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல. அதுக்கப்புறம் நாங்கள் போக முடியாது அந்த பக்கம். அதனால் திரும்ப நான் அதே வந்த பாதையிலே போயிட்டுருக்குறேன் நான். பெருசாக இந்த பக்கம் எதுவும் பார்க்குறதுக்கான ஒரு பீச், அந்த கடற்கரை ஓரத்து அங்கே நின்று பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றது இந்த காடு பிரதேசம் இதுகளுக்கு நாங்கள் போய் பார்க்கக்கூடிய எதுவுமே இல்லை. தனியாக வரவங்களுக்கும் சான்ஸ் இல்லை. போயிட்டு பார்க்குறதுக்கு என்ன பார்க்குறதுன்னு எங்கிட்ட ஒன்றுமே இல்லை. ஏதோ நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்தோம்னா நாங்கள் ஒரு ரிலாக்ஸாக மன நிம்மதிக்காக எங்களுடைய மன நிம்மதியை ஒரு ரிலாக்ஸ் ஆகி போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பக்கம்.
அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அப்போ அதை வந்து நாங்கள் வந்து இந்த இடத்த சரியான முறையில் பயன்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. சரி வாங்க போய் பார்ப்போம். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல காக்கைத்தீவு அப்படின்னு சொல்லி க்ரோ பீச் அந்த காக்கைத்தீவுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இந்த இடம் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டிக்கிட்டு இருக்க இடம் வந்து அந்த பீச் இடம்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த பக்கம் பார்க்கிங் அப்போனா வாகனம் நிறுத்தும் இடம் வந்துச்சுன்னா இருக்கிற இடத்துல வந்து இப்படி ஒரு போகிற ஒரு வழி ஒன்று இருக்குது. அங்கே வந்தீங்கன்னா தான் இந்த இடத்த பார்க்கலாம். கட்டாயம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு நம்ம ரொம்ப ஒரு கஷ்டத்தில் ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பக்கம் வந்தோம்னா இப்படி வந்தோம்னா ரொம்ப ரிலாக்ஸான ஒரு தனியாக நாங்கள் இருந்து அந்த மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த பக்கம் பெர்மிஷன் எடுத்துகிட்டு வரணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் அங்கே வந்து இருந்தனால நான் அங்கே வந்துட்டேன். அடுத்த பயணம் இங்கே நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு வரும்போது இந்த பக்கம் உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா பெர்மிஷன் எடுத்துகிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கா, இல்லாட்டி நாங்கள் இப்போ நான் வந்துட்டு போன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு காட்டின இடம் தான் இந்த இடம். அதாவது இங்கே 2 இடம் இருக்குது. இது என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லி சரி வாங்க அதை போயிட்டு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். மழை வரக்கூடிய சாத்தியம் இருக்குது. 2 நாளைக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு ரிலாக்ஸான ஒரு இடத்துக்கு நான் வந்துட்டு வந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு இதை வந்து உங்களுக்கு வீடியோ மூலயமா காமிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கிடைச்சிச்சு. ஒரு சிச்சுவேஷன் சொல்லும்போது சிச்சுவேஷன் இல்லை, ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோ மூலயமா காமிச்சிருக்கிறேன். வீடியோ மூலயமா நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடம் வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து இந்த வீடியோவிலேருந்து நான் சொல்லிகிட்ருக்கிறேன். என்னோட வந்த ஃபேமிலி, என்னோடய உறவினர்கள்லாம் அங்கே கிரிக்கெட் விளையாண்டுட்டுருக்காங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலான்னு அப்படின்னு இந்த பக்கம் வந்தது. பார்த்தாச்சு. நிறைய விஷயங்களில் வந்து நாங்கள் சொல்லியிருக்காது. இந்த பக்கம் பார்க்குறதுக்கு எதுவும் இல்லைனாலும் ஆனால் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குங்கண்ணே. இன்னும் வந்துட்டு போங்க, எல்லாமே பார்த்துட்டு போங்க. ஆனால் திரும்ப நான் சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, இந்த இடத்துல வந்து அனுமதி பெற்று வரணுமா இல்லை பெறாமல் வரணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் நான் இங்கே வந்த நேரம் அனுமதி பெறாமல் வந்துட்டேன். ஆனால் நீங்கள் வரும்போது எப்படி அப்படிங்கிறத சூழ்நிலை பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வாங்க.